Dear student, this is Teen Suvai Kanakku. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் புக்கில் பக்கம் 121ல் பயிற்சி 3.13ல் 4வது கணக்கு இன்னைக்கு பார்க்கலாம். a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் b எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 a ப்ளஸ் b எக்ஸ் மைனஸ் 9 a மைனஸ் b ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூபிக்கவும். Page number 119 exercise 3.13 fourth problem. If a, b real, then show that the roots of the equation a minus b x square minus 6 into a plus b x minus 9 into a minus b equal to 0 are real and unequal. Answer part பார்க்கலாம். a minus b x square minus 6 into a plus b x minus 9 into a minus b equal to 0. இது எல்லாமே abcன்னு ஸ்மால் லெட்டரில் வந்ததுனால நம்ம இதோடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கலாம். a கேபிட்டல் a ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அதாவது அதனுடைய கீழே என்னது a மைனஸ் b, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6 இன்ட்டு a ப்ளஸ் b, இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட், c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் b. இப்போ டு ப்ரூவ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், அதாவது ரூட்ஸ் வந்து ரியலாகவும் அன்ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா 0விட கிரேட்டராக இருக்கணும், 0விட பெரிதாக இருக்கணும். மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்லன்னு சொல்லணும்னா இந்த டெல்டா கண்டுபிடிக்கல அந்த 0விட அதிகமாக இருக்கணும். ஸோ டெல்டா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? கேபிட்டல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதுகிறோம்? மைனஸ் 6 இன்ட்டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4க்கு பதில் 4, ஏக்கு பதில் a மைனஸ் b, சிக்கு பதில் மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் b. இப்போ மைனஸ் 6 நம்ம தனியாக ஸ்கொயர் பண்ணும்போது 36ன்னு வந்துடும். a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 டேர்முமே நம்ம மல்டிபிள் தான் பண்ணணும். இங்கே மைனஸ் 4 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 36 வரும். இங்கே a மைனஸ் b, இங்கே a மைனஸ் b. இப்போ 36 a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே ப்ளஸ் 36, ரெண்டு a மைனஸ் b இருக்கனால a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு டேர்ம்லுமே 36 இருக்குது. ஸோ காமனாக நம்ம 36 வெளியில் எடுத்துடுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். அதே நேரத்தில் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 2abக்கு மைனஸ் 2ab நம்ம என்ன பண்ணிடலாம்? கழிச்சிடலாம். இப்போ 36 வெளியில் இருக்குது. இந்த ரெண்டு a ஸ்கொயர் இருக்கனால 2a ஸ்கொயர், ரெண்டு b ஸ்கொயர் இருக்கனால ஆட் பண்ணால் 2b ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்ம 2 என்ன பண்ணிக்கலாம்? காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 36 இன்ட்டு 2 உள்ள ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். 36 பாசிட்டிவில் தான் இருக்குது, 2வும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 72வும் பாசிட்டிவில் தான் வரும், அதாவது ப்ளஸில் தான் வரும். a ஸ்கொயர் கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும், ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும். பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும். ஸோ இந்த ஓல் டேர்ம் வந்து கண்டிப்பாக 0வை விட பெரிய நம்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைனல் கன்க்ளூஷன், டெல்டாவோட வேல்யூ கண்டிப்பாக 0வோட பெரியது. இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. அடுத்ததாக 5வது கேள்வி. c ஸ்கொயர் மைனஸ் ab எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் bc எக்ஸ் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ac இஸ் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் மற்றும் மெய் எனில் a ஈக்குவல் டு 0 அல்லது a ஸ்கொயர் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc என நிரூபி. 5th question. If the roots of the equation c square minus ab x square minus 2 into a square minus bc x plus b square minus ac is equal to 0 are real and equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. Answer part பார்க்கலாம். கேபிட்டல் a equal to x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம், c ஸ்கொயர் மைனஸ் ab. அடுத்து பிக்கு என்ன எடுத்துக்கிறோன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது எல்லாமே எடுத்துக்கிறோம், மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பிசி. அடுத்து கேபிட்டல் சி இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், b ஸ்கொயர் மைனஸ் ஏசி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்படி இருந்தால் டெல்டா ஈக்குவல் டு பி கேபிட்டல் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். b ஸ்கொயருக்கு பதில் மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு பதில் 4 எழுதுகிறோம். ஏக்கு பதில் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி எழுதியிருக்கோமா? சிக்கு பதில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, லாஸ்ட்டாக சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு எழுதிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக மைனஸ் 2வை ஸ்கொயர் பண்ணும்போது 4 தான் வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்னு இப்போதைக்கு எழுதிக்கிறோம். மைனஸ் 4
இங்கே பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 4 இருக்குது. ஸோ காமனாக 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த 0வை இந்த பக்கம் கொண்டு வரையில் டிவிஷனில் வரும். 0வை 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான். இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஏ ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? a power 4னு வரும். மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் இந்த சி ஸ்கொயரோட பி ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயரோட ஏசியை மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. அப்போ சி கியூப் ஏன்னு வரும். இங்கே மைனஸ் ஏபியோட பி ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஏபி கியூப்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு பி, இங்கே 2 பி இருக்குது. மைனஸ் ஏபியோட மைனஸ் ஏசியை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. அடுத்ததாக ஏ பவர் 4 மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இந்த வெளியில் இருக்க மைனஸ் ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் ஆகும்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோட சைனும் மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சி கியூப் ஏ, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஏபி கியூப், இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இது ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சப்ராக்ட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. இதே தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் 2, இங்கே மைனஸ் 1. ஸோ ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் இருக்கனால இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ பவர் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏ பி கியூப் ப்ளஸ் ஏ சி கியூப் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸ்லையுமே ஏ இருக்குது. ஸோ நம்ம காமனாக ஒரு ஏயை வெளியில் எடுத்துக்கிறோம். ஏயை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் என்ன எழுதலாம்னா இது ஒவ்வொன்றிலையும் ஒரு ஏ குறைய போகுது. ஸோ ஏ கியூப் மைனஸ் 3 ஏபிசி ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணி எழுதிக்கிறோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு 0. ஏயை தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஏ ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த டேர்மை தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 3 ஏபிசி இந்த சைடு வரல என்ன ஆகும்? ப்ளஸ் 3 ஏபிசி. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 ஏபிசின்னு வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? தேங்க்யூ.